16/4/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா. இனிமையான குழந்தைகளே, தனது மனநிலையை பாருங்கள். எனக்கு ஒரு பாபாவிடம் மட்டுமே ஈடுபாடு உள்ளதா, அல்லது ஏதாவது கர்ம சம்பந்தங்களில் மனம் ஈடுபட்டுள்ளதா? கேள்வி. தனக்கு நன்மை செய்வதற்காக எந்த 2 விஷயங்களின் கணக்கை தினந்தோறும் பார்க்க வேண்டும்? பதில்: யோகம் மற்றும் நடத்தையின் கணக்கை தினந்தோறும் பாருங்கள். சோதித்துக் கொள்ளுங்கள். சேவைக்கு புறம்பாக எதுவும் செய்யவில்லையே. சதா தனது மனதை கேளுங்கள். நாம் எந்த அளவு பாபாவை நினைவு செய்கின்றோம்? தனது நேரத்தை எவ்விதமாக பயனுள்ளதாக ஆக்குகிறோம்? மற்றவர்களை பார்க்காமல் இருக்கிறோமா? யாருடைய பெயர் வடிவத்திலாவது மனம் ஈடுபடாமல் இருக்கிறதா? பாடல். முகத்தை பார்த்துக்கொள் மனிதா. ஓம் சாந்தி. இதை யார் சொன்னார்கள்? எல்லையற்ற தந்தை சொல்லியுள்ளார். பிராணி என்றால் ஆத்மா. சொல்கிறார்கள் இல்லையா, ஆத்மா வெளியேறிவிட்டது அல்லது பிராணன் போய்விட்டது என்று. இப்போது பாபா முன்னிலையில் வந்து புரிய வைக்கின்றார். ஏ ஆத்மாக்களை, நினைவு செய்யுங்கள். இந்த ஜென்மத்தை மட்டும் பார்த்தால் போதாது. ஆனால் எப்போதிருந்து நீங்கள் தமோபிரதானமாக ஆகியிருக்கிறீர்களோ, ஏணிப்படியில் இறங்கியே வந்து பதீதமாகியிருக்கிறீர்களாக, நிச்சயமாக பாவம் செய்திருக்கிறீர்கள். இப்போது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், எவ்வளவு ஜென்மாந்தரத்தின் பாவங்கள் தலைமீது ஏறியிருக்கிறது. இதை எப்படி அறிவது? தன்னைத்தான் பார்க்க வேண்டும். நாம் எவ்வளவு நேரம் யோக நிலையில் இருக்கிறோம்? பாபாவிடம் எந்த அளவு யோகம் நன்றாக ஈடுபடுகிறதா, அவ்வளவு விகர்மங்கள் விநாசமாகும். பாபா சொல்லி இருக்கின்றார், என்னை நினைவு செய்வீர்களானால் நான் உறுதி தருகிறேன், உங்கள் விகர்மங்கள் விநாசமாகும். தன்னுடைய மனதின் உள்ளே ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டும், நமக்கு பாபாவிடம் எந்த அளவுக்கு யோகா நினைவு உள்ளது. எவ்வளவு நாம் யோகா வைக்கிறோமோ பவித்திரமாவோம். பாவங்கள் நீங்கிக் கொண்டே செல்லும். யோகா அதிகரித்து கொண்டே செல்லும். பவித்திரமாகவில்லை என்றால் யோகாவும் வராது. இது போலவும் அநேகர் உள்ளனர். நாள் முழுவதும் 15 நிமிடங்கள் கூட நினைவில் இருப்பதில்லை. தன்னை தான் கேட்டுக்கொள்ள வேண்டும். எனது மனம் சிவபாபாவிடம் உள்ளதா, தேகதாரியிடம் உள்ளதா, அல்லது செயல்கள் மற்றும் உறவினர்களிடம் உள்ளதா? குழந்தைகளிடம்தான் மாயா புயல்களை கொண்டு வரும் இல்லையா? தாங்களே கூட புரிந்து கொள்ள முடியும், என்னுடைய மனநிலை எவ்வாறு உள்ளது. சிவபாபாவிடம் மனம் ஈடுபட்டிருக்கிறதா, அல்லது யாரேனும் தேகதாரியிடம் ஈடுபடுகிறதா? கர்ம சம்பந்தங்கள் முதலானவர்களிடம் உள்ளதென்றால் நம்மிடம் விகர்மங்கள் அதிகமாக உள்ளன என்று புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் மாயா சாக்கடையில் தள்ளிவிடுகின்றது. மாணவர்கள் உள்ளுக்குள் புரிந்து கொள்ள முடியும், நாம் பாஸ் ஆவோமா இல்லையா, நன்றாக படிக்கிறோமா இல்லையா. நம்பர்வாரோ இருக்கத்தான் செய்கின்றனர் இல்லையா. ஆத்மா தனக்கு நன்மை செய்து கொள்ள வேண்டும். பாபா வழி காட்டுகிறார். நீங்கள் புண்ணிய ஆத்மா ஆகி உயர்ந்த பதவி பெற விரும்புகிறீர்கள் என்றால் அதில் தூய்மைதான் முதலாவதாகும். வரும் பொழுது தூய்மையானவராகவும், திரும்பி போகும் போதும் தூய்மையானவராகவும் தான் போக வேண்டும். தூய்மையற்றவர்கள் ஒருபோதும் உயர்ந்த பதவி பெற முடியாது. சதா தனது மனதை கேட்டுக்கொள்ள வேண்டும். நாம் எவ்வளவு பாபாவை நினைவு செய்கின்றோம், நாம் என்ன செய்கின்றோம்? இல்லையெனில் நிச்சயம் பின்னால் அமர்ந்துள்ள மாணவர்களுக்கு மனதுக்குள் அரிக்கும். உயர்ந்த பதவி பெறுவதற்காகவே முயற்சி செய்கின்றனர். ஆனால் அதற்கேற்ற நடத்தையும் இருக்க வேண்டும் இல்லையா? பாபாவை நினைவு செய்து தனது தலை மீதுள்ள பாவங்களின் சுமையை இறக்கி வைக்க வேண்டும். நினைவினாலின்றி பாவங்களின் சுமையை இறக்கி வைக்க முடியாது. ஆக எவ்வளவு பாபாவிடம் நினைவின் ஈடுபாடு இருக்க வேண்டும். உயர்ந்தவரிலும் உயர்ந்த தந்தை வந்து சொல்கின்றார், தந்தையாகிய என்னை நினைவு செய்வீர்கள் ஆனால் விகர்மங்கள் விநாசமாகும். நேரம் அருகில் வந்து கொண்டே உள்ளது. சரீரத்தின் மீது நம்பிக்கை கிடையாது. திடீரென்று விபத்துகள் எப்படியோ நடந்து விடுகின்றன. அக்கால மரணத்திற்கான முழு சீசனாக கால நிலை உள்ளது. ஆக ஒவ்வொருவரும் தன்னை சோதித்து தனக்கு நன்மை செய்து கொள்ள வேண்டும். முழு நாளின் கணக்கை பார்க்க வேண்டும்.
யோகம் மற்றும் நடத்தை பற்றி. நாம் நாள் முழுவதும் எவ்வளவு பாவங்கள் செய்துள்ளோம்? மனம் மற்றும் சொல்லில் முதலில் வருகின்றன, பிறகு செயலில் வருகின்றன. இப்போது குழந்தைகளுக்கு சரியான புத்தி கிடைத்துள்ளது. அதாவது நாம் நல்ல காரியங்களை செய்ய வேண்டும். யாரையாவது ஏமாற்றாமல் இருந்தேனா? தவறான பொய் எதுவும் பேசாமல் இருந்தேனா? சேவைக்கு குந்தகம் செய்யாமல் இருந்தேனா? யாரேனும் யாருடைய பெயர் வடிவத்திலாவது சிக்கிக்கொள்கின்றேனா என்றால் எகிப்தாவுக்கு நிந்தனை செய்கின்றனர் என்பதாகும். பாபா சொல்கிறார், யாருக்கும் துக்கம் கொடுக்காதீர்கள், ஒரு தந்தையின் நினைவில் இருங்கள். இந்த மிக பெரியதொரு கவலை கிடைத்துள்ளது. நாம் நினைவில் இருக்க முடியவில்லை என்றால் என்ன கதி ஏற்படும்? இச்சமயம் கவனக்குறையில் இருப்போமானால் பின்னால் மிகவும் வருந்த நேரிடும். இதையும் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். அதாவது யார் நாடகத்தின்படி சாதாரண பதவி பெற இருக்கின்றார்களோ அவர்கள் சாதாரண பதவிதான் பெறுவார்கள். புத்தி மூலம் புரிந்து கொள்ள முடியும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று. அனைவருக்கும் இதே மந்திரத்தை கொடுக்க வேண்டும். பாபாவை நினைவு செய்யுங்கள். லட்சியமோ குழந்தைகளுக்கு கிடைத்துள்ளது. இந்த விஷயங்களை உலகத்தினர் புரிந்து கொள்ள முடியாது. முதலாவது முக்கிய விஷயமே பாபாவை நினைவு செய்வதற்கானதுதான். படைப்பவர் மற்றும் படைப்பின் ஞானமும் கிடைத்துவிட்டது. தினந்தோறும் ஏதாவது புது புது பாயிண்ட்டுகளும் புரிய வைப்பதற்காக தரப்படுகின்றன. எப்படி விராட ரூபத்தில் சித்திரம் உள்ளது, இதை பற்றியும் நீங்கள் புரிய வைக்க முடியும். எப்படி வர்ணங்களில் வருகிறோம், இதுவும் ஏணிப்படியின் சித்திரத்திற்கு அருகில் வைப்பதற்கான சித்திரமாகும். நாள் முழுவதும் புத்தியில் இடையே சிந்தனை இருக்க வேண்டும். யாருக்கு எப்படி புரிய வைப்பது? சேவை செய்வதன் மூலம் பாபாவின் நினைவு இருக்கும். பாபாவின் நினைவினால் தான் விகர்மங்கள் விநாசமாகும். தனக்கும் நன்மை செய்து கொள்ள வேண்டும். பாபா புரிய வைத்துள்ளார், உங்கள் மீது 63 பிரிவுகளின் பாவங்கள் உள்ளன. பாவங்கள் செய்து செய்து சத்தோ பிரதானத்திலிருந்து தமோ பிரதானமாக ஆகிவிட்டீர்கள். இப்போது என்னுடையவர்களாக ஆகிவிட்ட பிறகு எந்த ஒரு பாவ கர்மமும் செய்யாதீர்கள். பொய், அசுரத்தன்மை, வீட்டில் கலகம் செய்வது, கேள்விப்பட்ட விஷயங்களில் நம்பிக்கை வைப்பது, இந்த தீய பழக்கங்கள் மிகவும் நஷ்டம் விளைவிப்பதாகும். பாபாவிடம் நினைவு தொடர்பு வைப்பதையே துண்டித்துவிடும். ஆக எவ்வளவு பாவம் ஆகிறது? அரசாங்கத்திற்கும் துரோகிகள் உள்ளனர். அரசாங்க விஷயங்களை யாராவது விரோதிகளுக்கு சொல்லி மிகுந்த நஷ்டத்தை ஏற்படுத்தி விடுகின்றனர். ஆக பிறகு அவர்களுக்கு மிக கடுமையான தண்டனை கிடைக்கிறது. ஆக குழந்தைகளின் வாயிலிருந்து சதா ஞான ரத்னங்கள் வெளிப்பட வேண்டும். தலைகீழான விஷயங்கள் யாரிடமிருந்தும் கேட்கக்கூடாது. ஞான விஷயங்களே பேச வேண்டும். நீங்கள் எப்படி பாபாவிடம் யோகா வைக்கிறீர்கள்? எப்படி யாருக்காவது புரிய வைக்கிறீர்கள்? நாள் முழுவதும் இதே சிந்தனை ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். சித்திரங்களின் முன்னால் போய் அமர்ந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய புத்தியிலோ ஞானம் உள்ளது இல்லையா? பக்தி மார்க்கத்திலோ அநேக விதமான சித்திரங்கள் பூஜித்து கொண்டே இருக்கின்றன. எதையும் அறிந்து கொள்ளவில்லை. குருட்டு நம்பிக்கை, உருவ வழிபாடு, இவ்விஷயங்களுக்கு பாரதம் பெயர் பெற்றதாகும். இப்போது நீங்கள் இந்த விஷயங்களை புரிய வைப்பதற்கு எவ்வளவோ முயற்சி செய்கிறீர்கள். கண்காட்சிக்கு எவ்வளவோ மனிதர்கள் வருகின்றனர். பல விதமானவர்கள் உள்ளனர். சிலரோ இவை பார்ப்பதற்கும் புரிந்து கொள்வதற்கும் ஏற்றவை என புரிந்து கொள்கின்றனர். பார்ப்போம் என நினைத்து வருகின்றனர். பிறகு சென்டர் பக்கமே வருவதில்லை. நாளுக்கு நாள் உலகத்தின் நிலைமையும் கெட்டுக்கொண்டே போகிறது. சண்டைகள் அதிகம். வெளிநாடுகளில் என்னென்ன நடந்து கொண்டிருக்கிறது கேட்கவே வேண்டாம். எவ்வளவோ மனிதர்கள் இறந்து போகின்றனர். தமக்கு தான் உலகம் இல்லையா? வெடிகுண்டுகளை தயாரிக்கக்கூடாது என சொல்லத்தான் செய்கின்றனர். ஆனால் அவர்கள் சொல்கின்றனர், உங்களிடம் ஏராளமாக வைத்து கொண்டிருக்கும் போது நாங்கள் ஏன் தயாரிக்கக்கூடாது? இல்லையென்றால் அடிமையாக ஆகி இருக்க நேரிடும். எந்த வழிமுறை வெளிப்பட்டாலும் அது விநாசத்திற்காகத்தான். விநாசமும் நடந்தே ஆக வேண்டும். சங்கர் இதை தூண்டுவதாக சொல்கின்றார். ஆனால் இதில் பிரேரணை, தூண்டுதல் முதலியவற்றின் விஷயம் கிடையாது. நாமோ டிராமாவின்படி நடித்து கொண்டுள்ளோம். மாயா மிகவும் வேகமானது. நம்முடைய குழந்தைகளையும் கூட விகாரங்களில் வீழ்த்தி விடுகின்றது. எவ்வளவு சொல்லி புரிய வைக்கப்படுகின்றது. தேகத்தின் மீது அன்பு வைக்காதீர்கள். பெயர் வடிவங்களில் சிக்கிக் கொள்ளாதீர்கள். ஆனால் மாயாவும் அப்படி தமோ பிரதானமாக உள்ளது.
தேகத்தின் மீது சிக்கிக்கொள்ள செய்கிறது. ஒரேடியாக மூக்கை பிடித்து விடுகின்றது. தெரிவதே இல்லை. பாபா எவ்வளோ புரிய வைக்கின்றார். ஸ்ரீமத் படி நடந்து கொள்ளுங்கள். ஆனால் நடப்பதே இல்லை. ராவணனின் வழிமுறையே உடனே புத்தியில் வந்து விடுகின்றது. ராவணன் தனது சிறையிலிருந்து விடுவதில்லை. பாபா சொல்கின்றார், தன்னை ஆத்மா என உணருங்கள், தந்தையை நினைவு செய்யுங்கள். போதும். இப்போதோ புத்தியின் மூலம் நாம் சென்று விட்டோம். அரை கல்பத்தின் நோயிலிருந்து நாம் விடுபடுகிறோம். அங்கே இருப்பதோ நோயற்ற உடல். இங்கோ எவ்வளவு நோய்கள். இது பயங்கர நரகம் இல்லையா? அவர்கள் கருட புராணம் படிக்கின்றனர் என்ற போதிலும் படிக்கிறவர்களுக்கும் கேட்கிறவர்களுக்கும் புத்தி கொஞ்சமும் இல்லை. பாபா தானே சொல்கின்றார், முன்பெல்லாம் பக்தியின் நஷா எவ்வளவு இருந்தது. பக்தினால் பகவான் கிடைப்பார் என்பதை கேட்டு குஷியாகி பக்தி செய்து கொண்டே இருக்கின்றனர். பதீதமாகின்றனர். பதீத பாவனா வாருங்கள் என்று அதனால் தான் அழைக்கின்றனர். பக்தி செய்கிறீர்கள், இதுவோ நல்லதுதான். பிறகு பகவானை ஏன் நினைக்கிறீர்கள்? பகவான் வந்து பக்தியின் பலனை கொடுப்பார் நினைக்கின்றனர். என்ன பலன் தருவார் என்பது யாருக்கும் தெரியாது. பாபா சொல்கிறார், கீதை படிப்பவர்களுக்கு தான் புரிய வைக்க வேண்டும். அவர்கள்தான் நம்முடைய தர்மத்தை சேர்ந்தவர்கள். முதல் முக்கிய விஷயமே கீதையின் பகவான் வாக்கு. இப்போது கீதையின் பகவான் யார்? பகவான் பற்றி அறிமுகமோ வேண்டும் இல்லையா? உங்களுக்கு தெரிந்துவிட்டது. ஆத்மா என்பதென்ன? பரமாத்மா யார்? மனிதர்கள் ஞான விஷயங்கள் பற்றி எவ்வளவு பயந்து கொள்கின்றனர். பக்தி எவ்வளவு பிடித்திருக்கிறது. ஞானத்திலிருந்து 3 காத தூரம் ஓடுகின்றனர். அட, பாவனமாவதோ நல்லது. இப்போது பாவன உலகத்தின் ஸ்தாபனை, பத்தித்த உலகத்தின் விநாசம் ஏற்பட வேண்டும். ஆனால் முற்றிலும் கேட்பதே இல்லை. பாபாவின் கட்டளையை தீயதை கேட்காதீர்கள். மாயாவின் கட்டளை சிவபாபாவின் ஞானத்தை கேட்காதீர்கள். அப்படி வேகமாக மாயா அடி கொடுத்து விடுகிறது. புத்தியில் நிற்பதே இல்லை. பாபா நினைவு செய்யவே முடியவில்லை. உற்றார் உறவினர் தேகதாரிகளின் நினைவு வந்து கொண்டே இருக்கின்றது. பாபாவின் கட்டளையை மதிப்பதில்லை. என்னை மட்டுமே நினைவு செய்யுங்கள் என்று பாபா சொல்கிறார். பிறகு கட்டளைக்கு கீழ்ப்படியாதவராக ஆகி எங்களுக்கு இன்னார் நினைவு வருகிறது என்று சொல்கின்றனர். நினைவு வந்தால் கீழே விழுந்து விடுவார்கள். இந்த விஷயங்களிலோ பொறுப்பு வர வேண்டும். இது முற்றிலும் மோசமான உலகம். நமக்காகவும் புதிய உலகம் உருவாகி கொண்டிருக்கின்றது. குழந்தைகளாகிய உங்களுக்கு பாபாவின் மற்றும் சிருஷ்டியின் சக்கரத்தின் அறிமுகம் கிடைத்துள்ளது என்றால் அந்த படிப்பிலேயே ஈடுபட்டு விட வேண்டும். பாபா சொல்கிறார், தனக்குள் பாருங்கள். நாரதரின் உதாரணமும் உள்ளது இல்லையா? ஆக பாபாவும் சொல்கின்றார், தன்னை பாருங்கள். நாம் பாபாவை நினைவு செய்கிறோமா? நினைவினால் தான் பாவங்கள் பஸ்மமாகும். எந்த ஒரு நிலையிலும் சிவபாபாவையே நினைவு செய்ய வேண்டும். வேறு யாரிடமும் அன்பு வைக்கக்கூடாது. கடைசியில் சிவபாபாவின் நினைவு இருக்க வேண்டும். அப்போது உயிர் உடலை விட்டு பிரிய வேண்டும். சிவபாபாவின் நினைவும் இருக்க வேண்டும். சுயதர்ஷன சக்கரத்தின் ஞானமும் இருக்க வேண்டும். சுயதர்ஷன சக்கரதாரி யார் என்பது யாருக்கும் தெரியாது. பிராமணர்களுக்கும் இந்த ஞானத்தை யார் கொடுத்தார்? பிராமணர்களை இந்த சுயதர்ஷன சக்கரதாரியாக யார் ஆக்குகிறார்? பரமபிதா பரமாத்மாவாகிய பிந்துவாகிய சிவபாபா. அப்போது அவரும் கூட சுயதர்ஷன சக்கரதாரியா? ஆம், முதலில் அவர்தான். இல்லை என்றால் பிராமணர்களாகிய நம்மை அதுபோல் யார் ஆக்குவார்? படைப்பு முழுவதும் முதல் இடை கடை பற்றிய ஞானம் அவரிடம் உள்ளது. உங்களுடைய ஆத்மாவும் ஞானம் உள்ளதாக ஆகிறது. அவரும் ஆத்மா பக்தி மார்க்கத்தில் விஷ்ணுவை சக்கரதாரி ஆக்கியிருக்கிறார்கள். பரமாத்மா திரிகாலதர்ஷி, திரிமூர்த்தி, திரிநேத்ரி என்பதாக நாம் சொல்கின்றோம். அவர் நம்மை சுயதர்ஷன சக்கரதாரி ஆக்குகிறார். அவரும் கூட அவசியம் மனித சரீரத்தில் வந்துதான் சொல்வார். படைப்பினுடைய முதல் இடை கடை பற்றிய ஞானத்தை நிச்சயமாக படைப்பவர் தான் சொல்வார் இல்லையா? படைப்பவர் பற்றியே யாருக்கும் தெரியாது எனும்போது படைப்பினை பற்றி ஞானம் எங்கிருந்து கிடைக்கும்? இப்போது நீங்கள் புரிந்து கொண்டிருக்கின்றீர்கள். சிவபாபா தான் சுயதர்ஷன சக்கரதாரி, ஞான கடலாக இருப்பவர். நாம் எப்படி 84 பிறவிகளின் சக்கரத்தில் வருகிறோம் என்பது பற்றி அவர் அறிவார். அவர் தாமே புனர்ஜென்மம் எடுப்பதில்லை. அவரிடம் ஞானம் உள்ளது.
அதை நமக்கு சொல்கின்றார். ஆக முதலில் சிவபாபா சுதர்ஷன் சக்கரதாரியாக இருக்கிறார். சிவபாபா தான் நம்மை சுதர்ஷன் சக்கரதாரி ஆக்குகிறார், பாவனமாக்குகிறார். ஏனென்றால் பதித பாவனர் அவர்தான், படைப்பவரும் அவர்தான். தந்தை குழந்தைகளின் வாழ்க்கையை பற்றி அறிவார் இல்லையா? சிவபாபா பிரம்மா மூலமாக ஸ்தாபனை செய்விக்கிறார். செய்பவர் செய்விப்பவர் இல்லையா? நீங்களும் கற்றுக்கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுங்கள். பாபா கற்றுத் தருகிறார், பிறகு மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுங்கள் என்று சொல்கிறார். ஆக சிவபாபா தான் உங்களை சுயதர்ஷன சக்கரதாரி ஆக்குகிறார். அவர் சொல்கிறார், எனக்கு சிருஷ்டி சக்கரத்தின் ஞானம் உள்ளது, அதனால் நான் அதை சொல்கின்றேன். ஆக 84 பிறவிகளை எப்படி எடுக்கிறீர்கள்? இந்த 84 பிறவிகளின் கதை புத்தியில் இருக்க வேண்டும். இது புத்தியில் இருந்தால் கூட சக்கரவர்த்தி ராஜா ஆக முடியும். இது ஞானம். மற்றபடி தந்தை நினைவினால் தான் பாவங்கள் நீங்கும். முழு நாளின் கணக்கை வெளிப்படுத்துங்கள். நினைவே செய்யவில்லை என்றால் என்ன கணக்கு வெளிக்கொண்டு வருவீர்கள்? நாள் முழுவதும் என்னென்ன செய்தோம், இதுவோ நினைவிருக்கிறது அல்ல இல்லையா? இப்படியும் மனிதர்கள் உள்ளனர். தங்களின் அன்றாட கணக்கை நினைத்து பார்க்கின்றனர். எத்தனை சாஸ்திரங்கள் படித்தோம், எத்தனை புண்ணியம் செய்தோம். நீங்களோ சொல்வீர்கள், எவ்வளோ நேரம் நினைவு செய்தோம், எவ்வளோ குஷியோடு வந்து பாபாவின் அறிமுகம் கொடுத்தோம் என்று. பாபாவிடமிருந்து கிடைத்துள்ள பாயிண்ட்டுகளை பற்றி அடிக்கடி சிந்தனை செய்யுங்கள். கிடைத்துள்ள ஞானத்தை புத்தியில் நினைவு வையுங்கள். தினந்தோறும் முரளி படியுங்கள், அதுவும் மிகவும் நல்லது. முரளியில் உள்ள பாயிண்ட்டுகள் பற்றி அடிக்கடி சிந்தனை செய்ய வேண்டும். இங்கே வசிப்பவர்களை விடவும் வெளிநாடுகளில் வசிப்பவர்கள் அதிகமாக நினைவில் இருக்கின்றனர். எத்தனை மாதர்கள் வந்தனத்தில் உள்ளனர். பாபாவை அவர்கள் ஒருபோதும் பார்த்தது கூட இல்லை, ஆனால் எவ்வளவு நினைவு செய்கின்றனர். நஷா போதை அதிகமாகின்றது, வீட்டில் அமர்ந்தவாறே சாட்சாத்காரமாகின்றது, அல்லது சிரமமின்றி கேட்டு நிச்சயம் ஏற்பட்டு விடுகின்றது. ஆக பாபா சொல்கிறார், உள்ளுக்குள் தன்னை சோதித்து கொண்டே இருங்கள். நாம் எந்த அளவு உயர்ந்த பதவி பெறுவோம்? நம்முடைய நடத்தை எவ்வாறு உள்ளது? ஏதாவது உணவு பானத்தின் பேராசையோ இல்லையே? எந்த ஒரு பழக்கமும் இருக்கக்கூடாது. முக்கியமான விஷயம், கலப்படம் இல்லாத ஒரு நினைவில் இருக்க வேண்டும். மனதை கேளுங்கள், நாம் யாரை நினைவு செய்கின்றோம்? எவ்வளவு சமயம் மற்றவர்களை நினைவு செய்கின்றோம்? ஞானத்தையும் தாரணை செய்ய வேண்டும். பாவங்களும் நீங்க வேண்டும். ஒரு சிலரோ அப்படிப்பட்ட பாவங்கள் செய்துள்ளனர், கேட்கவே வேண்டாம். பகவான் சொல்கிறார், இதை செய்யுங்கள் என்றால் வெளி விஷயங்களில் வசமாகியுள்ளோம், அதாவது மாயா வசமாக ஆகியிருக்கிறோம் என சொல்லி விடுகின்றனர். நல்லது, மாயாவின் வசமாகவே இருங்கள். ஆனால் நீங்கள் ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும், அல்லது தன்னுடைய வழிப்படி நடக்க வேண்டும். பார்க்க வேண்டும். இந்த நிலைமையில் நாம் இதுவரை பாஸ் ஆவோம். என்ன பதவி பெறுவோம்? 21 பிறவைகளுக்கான நஷ்டம் ஏற்பட்டு விடுகின்றது. எப்போது கர்மாதித்த நிலை ஆகிவிடுகிறதோ பிறகு தேக அபிமானத்தின் பெயர் இருக்காது. அதனால் தான் சொல்லப்படுகின்றது, ஆத்மாபிமானி ஆகுங்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். 1. யக்ஞ பிதாவின் பெயர் கெட்டு போகிற மாதிரி எந்த ஒரு காரியத்தையும் செய்துவிடக்கூடாது. பாபாவிடம் கிடைத்துள்ள சரியான புத்தி மூலம் நல்ல கர்மங்களை செய்ய வேண்டும். யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது. 2. ஒருவர் மற்றவரிடமிருந்து வேண்டாத தலைகீழான தகவல்கள் எதையும் கேட்கக்கூடாது. தங்களுக்குள் ஞான விஷயங்களை மட்டுமே பேசிக்கொள்ள வேண்டும். பொய், அசுரத்தன்மை, வீட்டை இரண்டுபட செய்யும் பேச்சுகள், இவை அனைத்தையும் விட்டுவிட்டு வாயின் மூலம் சதா ஞான ரத்தினங்களையே வெளிப்படுத்த வேண்டும். தீய விஷயங்களை கேட்கவும் கூடாது, சொல்லவும் கூடாது. வரதானம். 5 விகாரங்கள் என்ற விரோதிகளை மாற்றி சகயோகியாக்கக்கூடிய மாயாவை வென்றவராக, உலகை வென்றவராக ஆகுக. வெற்றியாளர் விரோதியின் ரூபத்தை அவசியம் மாற்றுவார். எனவே நீங்கள் விகாரங்கள் என்ற விரோதிகளை மாற்றி சகயோகி சொரூபமாக்கி விடுங்கள். இதன் மூலம் அவை சதா உங்களுக்கு சலாம் செய்து கொண்டே இருக்கும். காம விகாரத்தை சுப விருப்பத்தின் ரூபத்தில், கோபத்தை ஆன்மீக மகிழ்ச்சியின் ரூபத்தில், பேராசையை பற்றற்ற உள்ளுணர்வின் ரூபத்தில், மோகத்தை
அன்பின் ரூபத்தில் மற்றும் தேக அபிமானத்தை சுய அபிமானத்தின் ரூபத்தில் மாற்றி விடுவீர்களெனால் மாயாவை வென்றவராக உலகை வென்றவராக ஆகிவிடுவீர்கள். ஸ்லோகன்: உண்மையான தங்கத்தில் எனது என்பது தான் அலாய் கலப்படமாகும். அது மதிப்பை குறைத்துவிடும். எனவே எனது என்பதை முடித்து விடுங்கள். அவ்வக்த ஈஷாரா: இணைந்த ரூபத்தின் ஸ்மிருதி மூலம் சதா வெற்றியாளர் ஆகுங்கள். ஒருபோதும் எந்த ஒரு காரியத்திலும் அல்லது சேவையிலும் எப்போது தனியாக இருப்பதாக அனுபவம் செய்கிறீர்களோ அப்போது களைத்து விடுகிறீர்கள். பிறகு 2 புஜங்கள் உள்ளவரை துணையாக ஆக்கிக் கொள்கிறீர்கள். 1000 புஜங்கள் கொண்டவரை மறந்து விடுகிறீர்கள். எப்போது 1000 புஜங்கள் உள்ளவர் தனது பரந்தாம வீட்டை விட்டு உங்கள் துணையாவதற்காக வருகிறாரோ அப்போது அவரை உங்களுடன் இணைந்தவராக ஏன் வைத்துக் கொள்வதில்லை? சதா புத்தி மூலம் இணைந்த நிலையில் இருப்பீர்களானால் சகயோகம் கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சாந்தி.